ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். போன வருஷம் அதிகமாக சீக்வல் மூவிஸ்ன்றது ரிலீஸ் ஆகலை. பட் திஸ் இயர் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாத கன்ஃபார்ம் ரிலீஸ் மூவிஸுமே இருக்கு. இந்த லிஸ்ட்ல நிறைய படங்களை பற்றி பேசலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க ஜெயிலர் 2 இந்த படம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நயன்தாரா நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கொரோனா டைமில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. அதை தொடர்ந்து மூக்குத்தி அம்மன் 2 எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாரி பல தகவல் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மூக்குத்தி அம்மன் 2 எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத சுந்தர்சி எடுக்க போகிறாரு அப்படின்ற மாரி. இப்போலாம் சாமி படங்கள் வர்றதுன்றது தமிழ் சினிமாவில் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. எப்பயா சம்டைம்ஸ் தான் 1-2 வருது. அதனால மூக்குத்தி அம்மன் 2க்கு ஃபேமிலி ஆடியன்ஸும் அது மட்டும் இல்லாத மற்ற ஆடியன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படம் சம்மர் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அருள்நிதி நடிப்பில் டிமான்டிக் காலனி 1 ஒரு பெரிய அளவு ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாத டிமான்டிக் காலனி 2மே ஒரு பெரிய அளவு ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து டிமான்டிக் காலனி 3 எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி டிமான்டிக் காலனி 2லயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படம் சம்மர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் 7G ரெயின்போ காலனி இந்த படம் சீக்வல் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி சீக்வலும் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணாங்க. சில்வராகவன் இயக்கத்தில் 7G ரெயின்போ காலனி 2 ரெடி ஆக போகுது அப்படின்ற மாதிரி. 7G ரெயின்போ காலனி 1 ஒரு பெரிய அளவு ஹிட் ஆச்சு. லவ் எமோஷனை வச்சு எந்த அளவுக்கு நல்லா காட்ட முடியுமோ அப்படி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ எடுங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸோட கோரிக்காம இருந்துச்சு. அதோட சீக்வல் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சான். சில சீன்ஸ் மட்டும் இன்னுமே ஷூட் பண்ணாத இருக்காங்க. அதை நெக்ஸ்ட் ஷெடியூலுக்கு ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியான கட்டா குஸ்தி இந்த படம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஃபன் என்டர்டெய்னராக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கட்டா குஸ்தி 2 எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. இந்த படத்தோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் இப்பா பாதி நடிப்பில் வெளியாக உள்ள மீசைய முறுக்கு 2 இப்பா பாதி ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலுமே அவரோட கெரியரில் ஒரு பெஸ்டான மூவினா மீசைய முறுக்கு மட்டும்தான். ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மீசைய முறுக்கு 2 எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக், டைரக்ஷன் எல்லாமே அவரோட இதுதான். இந்த படத்தையுமே ஷூட்டிங்லாம் முடிச்சு இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் மிஸ்கின் டைரக்ஷனில் ஆண்ட்ரியா நடிப்பில் உருவாகி உள்ள பிசாசு 2 இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது, அப்போ ரிலீஸ் ஆகுது, எப்போ சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2022 கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்குமே ரிலீஸ் ஆன இது இல்லை. ஏன்னா இந்த படத்துக்கு பல கேசஸ் போய்கிட்ட இருக்கு கோர்ட்ல. அது மட்டும் இல்லாத ரிலீஸ் எப்போ ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படம் இந்த வருஷமாவது ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் சங்கர் டைரக்ஷன்ல கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் படம் ஒரு பிளாக் பஸ்டரான படம். அதை தந்து இந்தியன் 2 எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு பல கேசஸ்லாம் போகி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆன பிறகு ஒரு பெரிய ட்ரோல் மூவியாக ஆச்சு. அது மட்டும் டிசாஸ்டரமாக ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே இந்தியன் 2 எடுக்கலாம் தான் பிளான் பண்ணது. ஆனால் படத்தோட லென்த் ரொம்ப பெருசாக போனதுனால இந்தியன் 2, 3 அப்படின்ற மாதிரி 2ஆக பிரிச்சாச்சு. இந்த படத்துக்கு இன்னும் ஷூட்டிங் சில பேலன்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சு இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லிஸ்ட் மட்டும் இல்லாத இந்த வருஷத்துல பல படத்தோட சீக்வல் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. அது என்னன்றத பார்ப்போம். மரகத நாணயம் 2, சார்பட்டா பரம்பரை 2, இன்று நேற்று நாளை 2, FIR 2, துப்பறிவாளன் 2, வடச்சென்னை 2 ஷூட்டிங் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாத புதுப்பேட்டை 2 அதுக்குமே வாய்ப்புகள் கம்மி தான். கைதி 2க்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இது மட்டும் இல்லாத 1000ல் ஒருவன் 2, விக்ரம் 3 இதுக்குமே வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி தான். அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.